எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா, 50 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கரூர்ல மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. அந்த 50 நாளைக்கு அப்புறம் நேத்து வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்த வந்து கூட்டியிருக்காங்க. இந்த டிவிகேல உள்ள விஜய் அவங்க. அவங்க என்ன கூட்டியிருக்காங்க? அங்க என்னென்ன பேசப்பட்டது? அது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி நடந்த அ ரோட் ஷோவா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அரியலூரா இருக்கட்டும், இந்த மாரி பல இடங்கள்ல வந்து அவங்க ரோட் ஷோ நடத்துனாங்க. நடத்தி ஆனா லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கரூர்ல மிகப்பெரிய ஒரு அ இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அ உச்சநீதிமன்றம் வந்து இப்ப சிபிஐ விசாரணை வந்து போய்க்கிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது இவங்க இப்ப என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, நேத்து வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்த கூட்டியிருக்காங்க. அந்த கூட்டமும் வந்து ஒரு காலேஜுக்குள்ள வந்து வச்சிருக்காங்க. ஒரு 2000 பேர் மட்டும் தான் அவங்க வந்து அங்க கூட்டத்துக்கு வர முடியும். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கியூஆர் கோடு முதற்படி வேற யாருமே வந்து உள்ளேக்கு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்த வந்து கூட்டியிருக்காங்க. அந்த கூட்டத்துல வந்து அ காஞ்சிபுரத்துல வந்து அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க. பேசுறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா அந்த கூட்டத்துல வந்து அவர் வந்து ரொம்ப ஆவேசப்பட்டும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ உள்ள ஆளுங்கட்சிய வந்து அவங்க வந்து அப்போஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க. இத பத்தியெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னது என்னன்னாக்க, நான் இந்த காஞ்சிபுரத்துல தான் வந்து அண்ணா பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஏன்னா அண்ணா பிறந்ததே வந்து இந்த காஞ்சிபுரத்துல தான். நம்மளோட கொள்கை இந்த தலைவரே வந்து அவர் தான். அதனால நான் இந்த காஞ்சிபுரத்துல வந்து நான் மாநாடு நடத்துறது வந்து இந்த மாரி உங்கள்ட்ட வந்து பேசுறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பரந்தூர் விமான நிலையம் வரப்போகுது. அதுக்கு முதல்ல நாங்க வந்து இங்க உள்ள விவசாயிகளா இருக்கட்டும், இங்க உள்ள மக்களுக்கு வந்து நாங்க முதலா வந்து நாங்க தான் வந்து நின்னோம். அவங்களுக்கு வந்து போராட்டம் பண்ணது நாங்க தான் பண்ணோம் அப்படிங்கிற மாரி பேசுனாங்க. அது மட்டும் இல்லாம இதுல முதல்ல என்ன சொன்னாங்கன்னாக்கா, முதல்வர பத்தி வந்து அதிகமா வந்து டிவிகே தலைவர் விஜய் வந்து பேசினாங்க. அவங்கள வந்து எங்கள வந்து எதிர்த்து பேசுறாங்க, எங்கள வந்து குறை சொல்றாங்க அப்படிங்கிற மாரிலாம் இதுல வந்து பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்துறத நாங்க தான் வந்து முதலா வந்து அப்போதைக்கு வந்து பேசுனோம். வேற யாருமே வந்து பேசல. ஆனா, இப்ப நாங்க பேசவே இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா, நாங்க தான் வந்து முதலா வந்து வந்து பேசணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சிஏஏ அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து கொண்டாந்தாங்க. இந்த சிஏஏ ஆக்ட்க்கு முதலா நாங்க தான் போயிட்டு அங்க வழக்கு தொடர்ந்தோம் அப்படிங்கிற மாரியும் வந்து இதுல வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நீட் தேர்வுங்கிறது வந்து இதனால நெறைய குழந்தைகள் வந்து இறந்து போனாங்க. அனிதா உள்பட இறந்து போனாங்க. அவங்களுக்கு குரல் கொடுத்ததுல நாங்களும் ஒருத்தவங்க. நீட் தேர்வு வந்து அத வந்து மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாரியும் வந்து பேசுனது வந்து நாங்க தான் அப்படிங்கிற மாரியும் வந்து இதுல வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அ இப்போ ரீசென்ட்டா நடந்த பவள விழா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அத கலாய்ச்சு வந்து பேசியிருந்தாரு. இதுவும் வந்து அவங்க இதுல பேசப்பட்டது. மெயினா வந்து காஞ்சிபுரத்துல வந்து என்னென்ன வந்து அங்க பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து யாரு இப்ப உள்ள ஆளுங்கட்சி பண்ணாங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள கட்சிகள் பண்ணாங்களா? எல்லாத்தையும் வந்து அவர் வந்து அது மட்டும் இல்லாம இதுல மெயினா அவங்க பேசப்பட்டது பார்த்தீங்கன்னா, பாலாற பத்தி அங்க உள்ள காஞ்சிபுரத்துல மிகப்பெரிய ஒரு பாலாறு போயிட்டு இருக்கு. இந்த பாலாற பேஸ் பண்ணி தான் அங்க உள்ள விவசாயிகளா இருக்கட்டும், அங்க உள்ள கைத்தறி தொழிலாளர்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து ஒரு பாசனமா இருந்துட்டு இருக்கு. அவங்க வந்து விவசாயம் பண்றதுக்கு மெயினான ஒரு இடம். அந்த பாலத்துல மணல் கொள்ளை வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த மணல் கொள்ளையினால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க இதுல 2,70,70,000 யூனிட் வந்து மணல வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. இதனால வந்து அவங்க 4,730 கோடி ரூபாய் வந்து இதுல வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெளிவா வந்து ஒவ்வொன்னையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கேஸ் இருக்கு. அத பத்தி தான் நாங்க வந்து இதுல இருந்து பேசுறோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதனால நாங்க எப்பவுமே வந்து விவசாய பக்கம் தான் நிப்போம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நாங்க அத வந்து மெயினா வந்து செய்வோம் அப்படிங்கிற மாரி வந்து இதுல சொன்னாங்க. ஏன்னா இதனால வந்து பாதிக்கப்படுறது மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த மணல் அள்ளுறதுனால அங்கே உள்ள நீர்நிலைகள் வந்து வத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கே எந்த விதமான விவசாயமே பண்ண முடியாது. கூடிய சீக்கிரத்துல அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா ஒரு ஒரு வறண்ட பூமியா மாறிரும். அதனால தான் வந்து நாங்க வந்து மணல் அள்ளுறத வந்து நாங்க தடுக்கிறதுக்கு இவ்வளவு வந்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, நெசவாளர் பத்தி பேசுனாங்க. ஏன்னா காஞ்சிபுரம்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து பட்டு அதிகமா வந்து நெய்வாங்க. அது மட்டும் இல்லாம அங்கே உள்ள மக்களும் வந்து அந்த கைத்தறியில வந்து ரொம்ப வந்து ஈடுபட்டு வேலை செய்வாங்க. அப்படி வேலை செய்றவங்களுக்கு அங்க ஆல்ரெடி வந்து 40,000க்கு மேல வந்து அங்க கைத்தறி தொழிலாளர்களா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி வேலை செய்றவங்களுக்கு இவங்க குடுக்குற ஒரு நாள் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 500 தான். அந்த ரூ. 500னால
மக்கள் வந்து எப்படி அதை வந்து சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களில் இப்போ ரீசெண்டாக நடந்த மழை அதிகமாக பெஞ்சனால அங்கே உள்ள விவசாயிகளோட நிலங்களில் வந்து பயிர்கள் எல்லாம் வந்து அழிவு போச்சு. ஸோ அதுக்கு நிவாரணம் கேட்டோம். நிவாரணமும் இதுவரையும் வந்து அவங்களுக்கு வந்து போய் சேரல. ஸோ அதே மாதிரி தான் இந்த காஞ்சிபுரத்தில் உள்ள மக்களும் இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த கைத்தறி தொழிலாளர்களுக்கு உண்டான நிவாரண நிதியும் வந்து இதுவரையும் வந்து கொண்டு போய் சேர்க்கல. பாலாத்துல வந்து மணல் அள்ளுறதுனால அது பக்கத்தில் உள்ள விவசாயிகளுக்கு உள்ள எல்லாமே வந்து பாதிப்படையுது. விவசாயம் பண்றதும் வந்து ரொம்ப குறையுது. தண்ணீர் தட்டுப்பாடும் ஏற்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ இந்த பாலாற்றிலேருந்து அணை கட்டினாக்க இந்த பாலாற்றில் அணை கட்டி பக்கத்தில் உள்ள ஏரிகள், குளங்கள், எல்லா குட்டைகள் எல்லாத்துக்கும் வந்து தண்ணிகளை பரிமாறினா பக்கத்தில் உள்ள எல்லா கிராமங்களும் பக்கத்தில் அந்த சைடில் உள்ள கிராமங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து செல்வ செழிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அணை கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து சொன்னாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன சொன்னாங்கன்னாக்கா இங்கே மிகப்பெரிய ஒரு பரந்தூர் விமான நிலையம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு முதலாக நாங்கள் தான் வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்த வந்து நீங்கள் மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் தான் சொன்னோம். ஏன்னா இதனால வந்து அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள மக்களோட வாழ்வாதாரம் கெடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள விவசாயிகளோட எல்லா நிலங்களுமே வந்து பறிக்கப்படுறதுனால நீங்கள் வந்து இவங்களை கொண்டு போயிட்டு இன்னொரு லக்கில் தங்க வச்சிருவீங்க. ஆனால் இவங்களோட வாழ்வாதாரம் என்ன இருக்கும்? ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து விமான நிலையம் கட்டிட்டு போனாலும் இதை வேறு இடத்துல கட்ட வேண்டியதுனே அப்படிங்கிற மாதிரி இவங்க மெயினாக வந்து நாங்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அறிக்கையோட போகிறோம். ஸோ அந்த அறிக்கையில் உள்ள ஒரு சில செயல்பாடுகளை பற்றி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு வேணும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து வீடு இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த வீடு இல்லாதவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து வீடு கட்டி கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற ஒரு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டாக்கா அந்த வீட்டில் கண்டிப்பாக வந்து ஒருத்தவங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ டிகிரி முடிச்சு அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை வந்து பெருக்கிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து உறுதுணையாக இருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து அதனால என்ன நடக்கும்னாக்கா ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும் சீர்திருத்தத்தை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை வந்து நாங்கள் கொண்டு வருவோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நிறைய இண்டஸ்ட்ரியல் வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது மற்ற மாநிலங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து தீர்த்து வைப்போம். ஸோ ஏன்னா ஒரு லக்கில் இருக்கிற அந்த இடம் கிடைக்கலன்னா மற்ற இடத்த வந்து அந்த கவர்மெண்ட் வந்து சூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இப்போ கொடுக்காதனால தான் இப்போ ரீசெண்டாக கூட மிகப்பெரிய கம்பெனிகளில் வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அதை பற்றி சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா ரீசெண்டாக நடந்த கோவையிலேயும் சரி அண்ணா யூனிவர்சிட்டியிலையும் நடந்த பெண்ணுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு கொடுமை. ஸோ இந்த கொடுமையெல்லாம் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஆட்சியில் வந்து எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு உண்டான மிக கடுமையான சட்டங்களை வந்து நாங்கள் ஏற்றி அதில் உள்ள குறைபாடுகளை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து நிவர்த்தி பண்ணுவோம். அடுத்து அவங்க மெயினாக சொல்ல வந்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ளேருந்து இப்போ வரையும் நான் வந்து எப்போதுமே மாறப்போகிறது கிடையாது. ஏன்னா என்னோட கொள்கை எதிரியும் சரி என்னோட அரசியல் எதிரியும் சரி 2 பேர் ஒரே பேர் தான். ஸோ அவங்களால நான் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு கொள்கையிலேருந்து நான் மாற போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இதில் வந்து அவங்க வந்து எந்த சைடு வந்து பார்ட்டியாக மாற போகிறாங்க, எங்கிட்ட வந்து அலைன்ஸ் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவங்க சொல்ல போகிறது என்னன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேனோ அதே தான் வந்து நான் இப்பவும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இவங்க மெயினாக வந்து பேசி. இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மெயினாக வந்து சொல்ல வந்தது பார்த்தீங்கன்னா தற்குறி. எங்களை வந்து பார்த்தீங்கன்னா தற்குறின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ உள்ள ரீசெண்டாக உள்ள ஜென்ஸாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து டிவிக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து அவங்க வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொண்டாடிக்கிட்டு இருக்கவங்கள நீங்கள் எல்லாரும் வந்து அவங்களையும் வந்து நீங்கள் தற்குறின்னு சொல்கிறீங்களா, மக்களை வந்து தற்குறின்னு சொல்கிறீங்களா? ஸோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக கரூரில் நடந்த மாதிரியே வந்து 1972 வந்து இவர் எம்ஜிஆருக்கும் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து அந்த அப்போவே வந்து கட்டுப்பாடுகளை விதிச்சிங்க. அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு நெருக்கடியை கொடுத்தீங்க. ஏன்னா நாங்கள் வந்து 1972 நீங்கள் வந்து இல்லை கூத்தாடிகள்னா என்ன, ஏன் கூத்தாடிகள்ங்கிறீங்க? எல்லாரும் வந்து இப்போ ஆட்சி அமைக்க முடியாதா, ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாதா? ஏன்னா வர்றவங்க எல்லாரையுமே வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து கூத்தாடிகள் அப்படிங்கிறீங்க. ஸோ அதை பற்றி வந்து மெயினாக வந்து இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ஓவராலாக சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க வந்து மெயினாக வந்து ஃபுல்லாக வந்து அட்டாக் பண்ணி பேசுனது ஃபுல்லாமே ஆளுங்கட்சியை தான் இதுக்கு பற்றி பேசியிருந்தாலும். ஆனால் இதில் ஃபுல்லாக அவங்க பேசுனது ஃபுல்லாமே நம்ம இங்கே ஸ்டேட்டில் உள்ள ஆட்சியை மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நேற்று நடந்த காஞ்சிபுரத்தில் மிக முக்கியமாக இங்கே உள்ள அந்த மாநாட்டில் வந்து பேசினது
அவங்க அதுக்கப்புறம் வந்து சேலத்துல மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த போறதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னாக்க டிசம்பர் 3ஆம் தேதி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து கார்த்திகை நாள் இருக்கனால ஸோ அது வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து போலீஸ் எல்லாம் வந்து மற்ற இடத்துக்கு வந்து நாங்கள் பந்தோபஸ்து கொடுக்க போனோம். ஸோ அதனால எங்களால வந்து இதை வந்து கொடுக்க முடியாது, நீங்க வேற இடம் வேற நாள் வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ சம்திங் அப்போ வந்து பாபர் மசூதி இடிப்பு தினம். ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அதை நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து லெட்டர் கொடுங்க, ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியே வந்து அங்கே உள்ள காவல்துறை மூலமா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க டிவிகே தரப்பு மூலம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, எங்களுக்கு நாங்கள் கேட்கறனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அப்போ வந்து நீங்க வந்து அந்த நாள்ல கொடுக்க முடியலைனாக்கா ஒரு 2 வாரம் கழிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டிவிகே சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரி வந்து சேலத்துல வந்து இது எப்படி வந்து இது மாதிரி கம்மியான பேரை, அதாவது 2000 பேரை வச்சு பண்ண போறாங்களா, இல்ல மிகப்பெரிய ஒரு கிரவுண்ட்ல அவங்க ஆயிரக்கணக்கான பேரை வந்து கூட்டி வச்சு அவங்களுக்கு வந்து இந்த மாநாடு நடத்த போறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இன்னும் வந்து ஒரு 4-5 மாசத்திலேயே வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ மார்ச் மாசத்துக்குள்ள அங்கே உள்ள எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களோட டேட்டை வந்து அறிவிச்சிருவாங்க. ஸோ அந்த டேட்டை அறிவிச்சிட்டாங்கனாக்க வேற எந்த விதமான ஒரு பிரச்சாரமுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு 4-5 மாசத்துக்குள்ள தான் வந்து ஃபுல்லா இந்த எலெக்ஷன் இந்த அலைன்ஸ் எல்லாமே வந்து இருக்க போகுது. ஸோ இந்த அலைன்ஸுக்குள்ள அவங்க வந்து என்னென்ன பண்ண போறாங்க, எங்கெங்க போய் பேச போறாங்க. ஏன்னா அவங்க பேசினதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து பேசியிருக்காங்க. மிச்சம் எந்த விதமான ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து இவங்க போய் பேசலை. ஸோ அதனால கண்டிப்பா வந்து இவங்க அடுத்து வந்து மூவ் வந்து எடுத்து ஆகணும். அதனால சேலத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவா வந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் போயிட்டு பேச போறாங்களா என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஓவராலா டிவிக்கு சைடில் நேற்று பேசினதா இருக்கட்டும். அதுக்கு அப்புறம் வந்து வேற எங்கே போறாங்க, அதாவது சேலத்துக்கு போறது எப்போ, ஸோ இதை பற்றிலாம் நம்ம இன்னைக்கு அப்டேட் பண்ணோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் ஆனந்த் பாலா, வணக்கம்.